இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்ல எலி. என்ன பத்து, வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டோம். ஆமா, நீ என்ன செய்யற? ரூம்ல தான் இருக்கேன் பத்து. உன் கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியலையே, நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். பரவாயில்ல, இன்னைக்கு நீயே சிவாவும் தாலி பிரிச்சு போடுறதுக்கு ஒன்னா உட்காந்ததை பார்த்ததும் உங்க 2 பேர் கல்யாணத்தை பார்த்த திருப்தியே எனக்கு வந்துருச்சு. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உனக்கு மட்டும் ஏன் எலி எதுவுமே நார்மலா நடக்க மாட்டேங்குது? ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கே, ஏன் தெரியல பத்து. எனக்கும் இப்ப அதெல்லாம் பழகி போச்சு. என் அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்காதுல்ல பத்து. அவ இருந்திருந்தா உன் கதையே வேற எலி. உன்னை அப்படியே தங்க தட்டுல வச்சு தாங்கிட்டு இருந்திருப்பா. என்னதான் ஊரே அவளை பார்த்து பயப்படுற போலீஸ்காரி அவ இருந்திருந்தாலும் உன்கிட்ட அவ ஒரு குழந்தை மாதிரி தான் நடந்துப்பா. அதுவும் நீ குழந்தையா இருந்தப்ப உன்னை தரையில கூட இறக்கி விட மாட்டா. தோல்லையும் நெஞ்சிலையும் மார்லையும் மாத்தி மாத்தி உன்னை வச்சுக்கிட்டே இருப்பா. அவ உயிரோட இருந்திருந்தா உன் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் தெரியுமா? ஊர்ல இப்படி ஒரு கல்யாணம் இது வரைக்கும் நடக்கலன்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு நடத்தி காட்டியிருப்பா. அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பத்து. ஏன் பத்து, அன்னைக்கு அம்மா இறந்ததா சொன்னப்போ நீங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்களா? இல்ல எலி, அங்க எப்படி போக முடியும்? அதுக்குள்ள செல்லம் புருஷனோட பாடிய ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பதட்டத்துல எல்லாரும் அங்க போயிட்டோம்மா. அப்போ அம்மா போனது என்னாச்சு பத்து? அங்க போனதுக்கு அப்புறம்தான் அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் சொன்னாங்க, உங்க அம்மாவோட பாடி கூட கிடைக்கல. போலீஸ் ஜீப்பு தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால அர்ச்சனா பாடி எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவ என்ன ஆனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளுக்கு ஒரு நல்லது கெட்டது கூட பண்ண முடியலையேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு உறுத்திக்கிட்டே தாமா இருக்கு. சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, அது இருக்கட்டும். ஆமா, என்ன எதுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து நடிங்க பாட்டின்னு சொன்ன? ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்போ எனக்கு பதில் சொல்லல. எதுக்கு அப்படி நடிக்க சொன்ன? பத்து, ஒரு முக்கியமான கால் வருது, இரு நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரி. அவ செத்துட்டான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ என்ன ஆனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அர்ச்சனாவோட பாடி கூட கிடைக்கலையே.